ஸோ பெங்களூரில் நாங்கள் ராமமூர்த்தி நகர் என்ற இடத்துல இருக்கோம். கேஆர்புரம் பக்கத்தில் இருக்கிற தங்கியிருக்கோம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போகிறோம். ரொம்ப ஒரு ஃப்ளோர், அதாவது ஒரு டபுள் பெட்ரூம், 2 மாஸ்டர் ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், உள்ளே வாஷிங் மிஷின், கார் பார்க்கிங் பார்க்குறோம். ஸோ இதுதான் ரிசப்ஷன். ஸோ லிஃப்ட்டு, கார் பார்க்கிங், இது லிஃப்ட்டு ஏற வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ மேலே போகிறோம். ஸோ லெஃப்ட் போனோடனே ஒன்லி 3500 தான். ஒரு ஹால், 2 மாஸ்டர் ரூம், ஒரு கிச்சன், ஒரு பால்கனி. சூப்பரான எலிவேஷன் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருப்போம். ஸோ பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல ஒரு ராமமூர்த்தி நகர் ஒரு அமைதியான ஒரு ஊர். ஸோ ஒரு இங்கேருந்து கேஆர்புரம் கிட்ட மெஜஸ்டிக், ஈவன் உங்களுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் அப்படின்ற இடம் வந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம்ஸ். ஸோ எங்கள் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. ஏசி. ஸோ சுவிட்ச் போட்டோம். அது தங்கி இருக்கிறதுனால நல்ல ஒரு நீட்னஸ் ஹோட்டல். அப்படின்னா பெங்களூரில் பிரின்ஸ் ஹோம் ஸ்டே, பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் பாத்ரூம், ஃப்ரெண்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டே இருப்பான். இந்த உறவரை 5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் மலேசியா போய் நல்லா மூவ்மெண்ட் பண்ணுது. பால்கனி வெளியே கொஞ்சம் அந்த வெளியே கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. கம்ப்ளைண்ட் ஏன் வருது? ஸோ ஜாயிண்ட்லாம் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், பிரின்ஸ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு அப்படி போட்டிங்கனாலே ஸோ பால்கனி. ஸோ பால்கனியில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாருங்கள், வெளியில் அவுட்டோர் அப்படியே பார்க்கலாம். ரொம்ப அழகான வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ பெங்களூரில் ஒரு நல்ல இடம் பிரின்ஸ் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட், ராமமூர்த்தி நகர், பெங்களூர், நியர் கேஆர்புரம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 or 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. தேங்க்யூ.